சென்னையிலே பிக்கெஸ்ட் ஆர்சி கிராலருடைய ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் கிராலர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான், வாங்கி ஓட்டுங்க. வாங்கி ஓட்டு. அப்படியே வந்திருப்பல அது பாரு, இப்படி வந்துட்டு இப்படி போகணும் நீ. என்ன இவனுக்கு எங்கிட்ட திருப்பி சரி, நீ எத்து இந்த காரை ஓட்டுறா எல்சிய. இதுதான் கேம். இதுவே கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. இதோட பெரிய சைஸ்லாம் வருதுல்ல, அதான் கேமே. பண்ணித்தானே, நீ ஏறு. இப்படிதான் கிராலிங் பண்ணும். இதுக்குதான் கிராலிங். ப்ரோ அவன் அந்த ரிவேர்ஸ் எடுக்கிறது தான் உனக்கு ஆப்ஷன் வர மாட்டேங்குது ப்ரோ. உனக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான் போகுது. பக்காவா இருக்குல்ல. திருப்பி நீ போய் திருப்பி. அதான் கேம். அவன் இப்படி இப்படி திருட்டுனா சரிங்க போட்டுட்டு அங்க விழுந்துருவான்னு நினைக்கிறேன். கவுந்துருவான்னு நினைக்கிறேன். பின்னாடி வா. ரிகவரி ப்ளீஸ். எங்கடா நெக்ஸ்ட் எப்படி சேவ் பண்ண பாத்தீங்களா? அதுதான் பெஸ்ட். அடுத்த வாரம் சேவ் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஆமா, இல்ல ப்ரோ, அப்படி வந்துட்டு தான் இப்படி வரும். அப்படி இல்லடா, லாஸ்டா இன்னொரு கிராலர் ஒன்று வாங்கிடு. அப்படி ப்ரோ ரிமோட்ல பேட்டரி இருக்கு. புது பேட்டரி தானே கொடுத்த உனக்கு. இப்ப எப்படி அப்படியே அது மேல அது இதை நிமித்தி வைக்கணும் ப்ரோ. கட்ட மேல சைஸ் இதுக்கு சென்சிட்டிவ் ஆன மாதிரி. ஏத்துறா ஒன்னும் ஆகாதுல. ஏத்துறா இந்த வெயிட்ல தானே இறங்கும் அது. ஆக்சுவலா இப்படிதான் நிக்கணும். அது இப்படிதான் நிக்கணும். இல்ல, அது தூக்கி நிட்டு எப்படி ஏத்துறா? கல்லு பாரு. கல்லு மேல ஏத்திட்டு போகணும்டா. அவன் ஏமாத்தான்டா. எனக்கு தெரியாது. சரி கல்லு மேல ஏத்தி அவர் ஈஸியா ஓட்டி பிரைஸ் வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறார் போல. அவனுக்கு முன்னாடியே சொல்லிடுங்கடா எது பவுலு எதுன்னு. அப்ப திருப்பி அவன் இல்லன்னு கார் கவுந்தாலே ஃபவுல் தாங்க. ஆமா, கார் கவுந்து கார் மாட்டிட்டாலுமே அவுட் ஆஃப் தி கேம். அவ்வளவுதான், ஃபவுல் தான். தூக்கல அந்த கார். இல்ல இன்னும் கவர். நான் இப்ப கவர் அது அடுத்த வர கவர். அதான் ஆமா ட்ரிப்ட் அடி. இல்ல திரும்ப அங்க ரவுண்ட் முடிஞ்சிரும். அவ்வளவுதான்.